சீரடி சாய்பாபா என்று சொல்லக்கூடியவர் எல்லாரையும் அவரவர் வழிபாடுகளை தொடர சொன்னார். அவரை மட்டுமே கும்பிடுங்கன்னு எண்ணி அவர் சொன்னதெல்லாம் இல்ல. எல்லாரும் அவங்கவுங்க சாமியை நினைச்சுக்கோங்க. தன்னுடைய சித்துக்களின் ஆற்றலினாலும் தன்னுடைய அருள் நோக்கத்தினாலும் அவரை நினைத்தால் அவருக்கு ஒரு தீர்வையும் தந்தார். சீரடி சாயீசனின் கருணையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. இப்ப இந்த நிகழ்ச்சி நான் பேசுறதுக்கு முன்னாடி வேற ஒரு தலைப்பை பேசலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் 2 நிமிஷம் போனோடனே சீரடி சாயீசான்னு கரண்ட் வந்துருச்சு. முதல்ல அவரை பத்தி பேச துவங்கினேன். அதுதான் அவருடைய வல்லமை. கலியுகத்திலே நாம் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீனிவாசனின் அருள் பெற்ற வேங்கூசா என்று ஒருவர் இருந்தார். அவருடைய நேரடி அருள் பெற்றவர் சீரடி சாய்பாபா. அப்போ சீரடி சாய்பாபான்றது காரண பெயர். சீரடி சாய்பாபா என்று சொல்லக்கூடியவர் மக்களுக்கு சகோதரத்துவத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். துறவிகள் எப்பொழுதும் பிறப்பதும் கிடையாது, இறப்பதும் கிடையாது, இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்க வீட்லயும் அவரோட சாநித்தியம் இருக்கிறது என்று ஒரு பொருள். சீரடி சாய்பாபா வழிபட்ட தெய்வத்தோட பேரு கண்டோபா. நிறைய பேருக்கு அவருடைய அம்சமாக இவர் வந்தார் என்றெல்லாம் கனவுகள்லாம் வந்ததாக சொல்லுவார்கள். இந்த கண்டோபா என்று சொல்லக்கூடியது வேறு யாரும் கிடையாது, நமது ஊர் கருப்பண்ணசாமியின் ஒரு வடிவம். அவங்க மகாராஷ்டிராவில் வழிபடக்கூடிய ஒரு கிராம தேவதை. அவரவருக்கு அவரவர் நம்பிக்கையின் வழிபாடுகளை தொடர சொன்னார். யாருடைய வழிபாட்டு முறைகளிலும் அவர் சென்று தலையிடவில்லை. இத்தனையும் செய்து தன்னால் இயன்ற வகையிலே அன்னதானத்தையும் செய்தார். வரவங்க யாரும் சீரடிக்கு வெறும் வயிற்றோட திரும்பல. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள். வணக்கம் ஐயா. சகோதரி வணக்கம். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்விலே அனைத்து நலமும் வளமும் ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்விலே மலரட்டும். கேள்விகளை தொடரலாம் சகோதரி, சொல்லுங்க. ஐயா, எனக்கு ஒரு டவுட். நம்ம எல்லாம் பேசிக்கும் போது கூட இப்ப ஷீரடி சாய்பாபா பத்தி எல்லாம் நிறைய பேசுறோம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் சாய்பாபான்றது அவ்வளவு பரிச்சயம் கிடையாது. ஆனா இப்ப எங்க திரும்பினாலும் சாய்பாபா சாய்பாபா நிறைய பேசுறோமே, எப்படி இந்த இது வந்தது? தத்த சம்பிரதாயம் என்று ஒன்று சொல்லுவார்கள். அதாவது தத்த சம்பிரதாயம் என்றால் சித்தர்களிலே நாதர்கள் என்று ஒரு வகை உண்டு. இந்த நாதர்கள்னா போகநாதர், கோரக்கநாதர் என்றெல்லாம் ஒரு வார்த்தை பிரயோகம். நாதர்கள் என்றால் சித்தர்களுக்கும் தாண்டிய நிலையிலே இருப்பவர்களுக்குத்தான் அந்த பெயர் வரும், நாதர்கள். அப்போ இந்த நாதர்கள் என்னன்னா தத்தாத்திரேய வழிபாட்டை ஒரு விதத்திலே கைகொண்டிருப்பார்கள். தத்த என்று சொன்னால் நான் உனக்கு தத்தம் தந்து விடுகிறேன் என்கிறார்கள் அல்லவா. இறைவன் தன்னைத்தானே அடியவர்களுக்காக ஏதோ ஒரு விதத்திலே அவதாரம் எடுத்து, அவதாரம் என்றால் தன் நிலையிலிருந்து சற்று கீழே இறங்கி வந்து மனிதர்களுக்கு உதவுவது, தரக்கூடிய ஒரு அருள் நிலைக்கு பேர் தத்த அவதாரம். தமிழ்ல தாத்தான்னு ஒரு வார்த்தை உண்டு. இது நம்ம மொழியில மட்டுமே கிடையாது, ஆசியால பல ஊர்ல தத்தோ அப்படின்னா தாத்தாவை குறிக்கும். தருவர் யார் ஒருவர் பெரியவரோ அவருக்கு அந்த வார்த்தை வரும். இந்த தத்த சம்பிரதாயத்திலே பக்தியை எளிமைப்படுத்தி தரக்கூடிய ஒரு வழிவகை கொண்டு வந்தார்கள். என்னன்னா குருவை வழிபடுதல். ஏனென்று சொன்னால் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக. குருவே நமது பாரம்பரியத்தின்படி அனைத்துமாக இருக்கிறான். வெளிமுகமாக வெளி அறிவை தரக்கூடியவர் ஆசிரியர் என்றால் நான் யார் என்ற நமக்கு ஒரு புரிதலை தரக்கூடியவர். உலகத்திலே ஒரு உயிர் பிறப்பெடுக்கிறது. ஆனால் அது பிறப்பெடுத்ததும் அது இந்த உடலில் இருப்பதற்கு ஒரு துணையாக இந்த அறிவும் சுவாசமும் இருக்கிறது. எனினும் அதை தாண்டி உள்ளே ஒரு பொருள், உற்ற பொருள், உயிர் பொருள் நம்முள் நின்று விடுகிறது. அதை நமக்கு உணர்த்தக்கூடியவருக்கு பெயர் குரு என்று பெயர். நம் வாழ்விலே எத்தனையோ முறை மனம் துவண்டு விடுகிறோம். அப்போ ஒரு இருளில் இருக்கும்பொழுது ஒரு ஆறுதலா யாரான ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? அந்த ஆறுதலை தந்து, ஒரு தேறுதலை தந்து இறைவன் இருக்கிறான், நீ அவனை வழிபடு, உனக்கு நன்மை நடக்கும் என்று அவர்களது ஆறுதல் வார்த்தைகளினாலும் தப்போ பலத்தினாலும் உதவக்கூடியவர்கள். இந்த குரு சம்பிரதாயம் என்பது ஸ்ரீபாத, ஸ்ரீவல்லபர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். தத்தாத்திரேயர் சம்பிரதாயம் என்றே ஒன்று உண்டு. அதிலே வந்த பல்வேறு சித்த புருஷர்களிலே கலியுகத்திலே
நாம் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீனிவாசனின் அருள் பெற்ற வேங்கூசா என்று ஒருவர் இருந்தார். ஓகே. அவர் ஸ்ரீனிவாசனின் மிகச்சிறந்த அடியவர். அவரது பேரே வெங்கூசான் தான் பேரு. அவருடைய நேரடி அருள் பெற்றவர் சீரடி சாய்பாபா. அப்போ சீரடி சாய்பாபான்றது காரண பெயர். பொதுவாகவே துறவிகள் தன்னுடைய உண்மையான பெயரை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அது சித்தர்கள் மரபு. உதாரணம், இங்க மூக்குப்பொடி சித்தர்னு ஒருத்தர சொல்றோம், மூட்டை சுவாமிகள்னு சொல்றோம். மூட்டை சுவாமிகள்னா பக்தர்களுடைய வினையை மூட்டையாக எடுத்து சுமந்து சென்றவர் என்று நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும். அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு காரண பெயர் இருக்கும். அதுபோல சீரடி சாய்பாபா என்று சொல்லக்கூடியவர் ஒரு கலியுகத்திலே பல்வேறு மக்களிடம் ஏதேதோ கருத்து வேற்றுமைகள், ஆங்காங்கே சண்டை சச்சரவுகள் உலகம் எல்லாமும் இப்ப தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே அப்பொழுது இறைவனின் ஒரு வடிவமாக வந்து மக்களுக்கு சகோதரத்துவத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். துறவிகள் எப்பொழுதும் பிறப்பதும் கிடையாது, இறப்பதும் கிடையாது, இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்க வீட்லயும் அவரோட சாநித்தியம் இருக்கிறது என்று ஒரு பொருள். இரண்டாவது, ஒரு தெய்வீகத்தன்மை இருப்பதனால்தான் நீங்கள் சரியாக சொன்னதை போல சமீப காலத்திலே ஆங்காங்கே அவருடைய வழிபாடுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. நாம எதுக்காகனா, ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு சர்க்கரை இருக்குன்னா எறும்பு தேடி போகும், அருள் இருக்கிறது என்றால் அங்கே அடியவர்கள் தேடி செல்வார்கள். அப்போ இந்த கலியுகத்துல எதுக்கு அவருடைய அவதார நிலைகள் என்றால், ஒரு எளிமையாக வாழ்ந்தார், எல்லாரிடமும் சகோதரத்துவத்துடன் பழகினார், ஒரு வாயில்லா ஜீவன் வருகிறது, ஒரு நாய் வந்தாலும் அன்பு செலுத்தினார், ஒரு பசுமாடு வந்தாலும் அன்பு செலுத்தினார், வருபவர்களுக்கெல்லாம் தன்னால் இயன்ற வகையிலே ஒரு குறை நீக்கக்கூடிய நல் வார்த்தைகளை சொன்னார், அவரவருக்கு அவரவர் நம்பிக்கையின் வழிபாடுகளை தொடர சொன்னார், யாருடைய வழிபாட்டு முறைகளிலும் அவர் சென்று தலையிடவில்லை. இத்தனையும் செய்து தன்னால் இயன்ற வகையிலே அன்னதானத்தையும் செய்தார். வரவங்க யாரும் சீரடிக்கு வெறும் வயிற்றோட திரும்பல. இந்த நல்ல கருத்துக்களை மக்களை ஏதோ ஒரு விதத்தில் தொட்டதனால்தான் இன்று சீரடி சாயீசனின் வழிபாடு ஆங்காங்கே பரவி இருக்கிறது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா அவங்க குலதெய்வம் சொல்லுவாங்க, நான் ஊர்ல இந்த சாமி கும்பிட போறேன் இங்க இப்படி இதெல்லாம் சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல தான் இந்த சாய்பாபான்ற ஷீரடி சாய்பாபான்றது வந்துட்டு ரொம்ப அதிகமா பலராலும் அவர் வந்துட்டு கும்பிட. இதுல ஒண்ணு என்னன்னு சொல்றேம்மா, அவர் அங்கே வழிபட்ட தெய்வத்தின் பேர் கண்டோபா அப்படின்னு பேரு. சீரடி சாய்பாபா வழிபட்ட தெய்வத்தோட பேரு கண்டோபா. நிறைய பேருக்கு அவருடைய அம்சமாக இவர் வந்தார் என்றெல்லாம் கனவுகள்லாம் வந்ததாக சொல்லுவார்கள். இந்த கண்டோபா என்று சொல்லக்கூடியது வேறு யாரும் கிடையாது, நமது ஊர் கருப்பண்ணசாமியின் ஒரு வடிவம். அவங்க மகாராஷ்டிராவில் வழிபடக்கூடிய ஒரு கிராம தேவதை. அப்போ என்னன்னா, நம்ம சப்போர்ட் சிஸ்டத்துல இருந்தோ நம்ம பிலீஃப் சிஸ்டத்துல இருந்தோ புதிதாக இவர்கள் எல்லாம் வரவில்லை. காலம் காலமாக இருக்கக்கூடிய அதே பிலீஃப் சிஸ்டம் தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் இங்கே மட்டும்தான் குலதெய்வ வழிபாடு ஏதோ ஒரு கிராமங்களில் மட்டும்தான் கிடையாது, த்ரூ அவுட் இந்தியா நீங்க எந்த வில்லேஜுக்கு போனீங்கன்னாலும் அவங்களுக்கு ஒரு அந்த கிராம தேவதைகள்லயும் பெரிய அளவுல வித்தியாசம் இருக்காது. இங்க மாரியம்மன் இருந்தா அங்க சித்தலா தேவின்னு இருக்கும், அதே மாரியம்மன் தான் இருக்கும், அதே வேப்பல தான் இருக்கும், வேற வேற பெயர்கள் மட்டும்தான். அந்த ஊர் எல்லை மாறும் பொழுது சற்று அந்த ஊர் உணவு உடை பழக்கத்துக்கு ஏற்ற வகையில மாறி இருக்கிறது. சீரடி சாய்பாபா என்று சொல்லக்கூடியவர் எல்லாரையும் அவரவர் வழிபாடுகளை தொடர சொன்னார். அவரை மட்டுமே கும்பிடுங்கன்னு எண்ணி அவர் சொன்னதெல்லாம் இல்ல, எல்லாரும் அவங்கவுங்க சாமியை நினைச்சுக்கோங்க. தன்னுடைய சித்துக்களின் ஆற்றலினாலும் தன்னுடைய அருள் நோக்கத்தினாலும் அவரை நினைத்தால் அவருக்கு ஒரு தீர்வையும் தந்தார். எனவே நீங்க ஏற்கனவே வழிபட வேண்டிய எதையும் நிறுத்தக்கூடாது, இவரையும் நினைத்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கை இனிக்க துவங்கும் என்பதைத்தான் நான் சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கா ஷீரடி சாய்பாபா? கட்டாயமா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருவர். ஒரு தடவை வெளிநாட்டுல என்ன ஆச்சு, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் எல்லாம் கேள்விப்படுறோம் பாத்தீங்களா, ஒரு ஸ்கேம். அந்த மாதிரி யாரோ ஒருத்தர், இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில சிக்கிட்டீங்க, உடனடியாக எங்கள் கணக்கிற்கு நீங்கள் ஒரு பெரும் தொகையை மாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். நடந்த சம்பவம். உடனே அவங்க என்ன பண்றாங்க, அங்கே ஒரு சாதாரண ஒரு பேப்பர்ல அட்டையில சீரடி சாய்பாபாவின் படம் இருக்கிறது. ஐயா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. பயந்துட்டாங்க. பணத்தை டிரான்ஸ்பர் பண்ண வேண்டிய அந்த ஒரு தருணம்.
வெளிநாட்டு பணம்னா நம்ம நாட்டு பணத்தை பெருக்கினா எவ்வளவு தூரம் போகும்னு உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய தொகை. திடீர்னு பாக்குறாங்க இவங்களை ஏமாத்த வேண்டியவனுக்கு அந்த பக்கம் வைஃபை கட் ஆயிருச்சு. ஓகே. அதனால இந்த பக்கம் அது ஸ்கேம் நடக்குதுன்னு இவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. பணம் டிரான்ஸ்பர் ஆகல, பெரிய அளவுல காப்பாற்றப்பட்டது. எனவே இது போன்ற ஒரு அற்புதம் நடந்ததை போலவே எனக்கு என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. நான் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருந்த காலம், ஏன்னா சரி என் திருமணத்திற்கு அது இருக்குன்னு போகும்பொழுது முதல் முறையிலே எனக்கு கனவு வருகிறது. ஷீரடி சாய்பாபா சொல்கிறார், என்னை நம்பி விட்டு நீ செல், உனக்கு அதுக்கான ஒரு பணி எல்லாம் கடகடன்னு நடந்துரும். நான் ஷீரடி சாயீசனின் அவருடைய வரலாற்றை ஒரு 7 நாள் கேட்டுட்டு, நான் ஒரு பெரிய ஒரு மனிதர் என்னை சந்திக்க வருகிறார், எங்க வாங்கன்றார், அவர் வீட்டுக்கு செல்கிறேன். செல்லக்கூடிய நேரத்துல அந்த திருப்பதி பெரிய போட்டோ வச்சிருப்பாரு, அதுல இருந்து ரோஜா பூ அப்படி டடக்குன்னு விழுது மாலை. உடனே அவருக்கு ஒரு அபாரமான நம்பிக்கை. அவர் சொல்கிறார், எனக்கு இன்று கனவிலே ஷீரடி சாய்பாபா வந்தார். ரொம்ப பெரிய ஆள். நான் இப்ப சொன்னேன்னா இவரா அப்படின்ற அளவுக்கு இந்திய அளவிலே ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர், அவர் அரசியல்வாதி. அவர் சொன்னார், உடனே உங்களுக்கு அங்க என்ன போனோம் என்ன வசதி எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன். எனக்கு ஷீரடி சாய்பாபா கனவுல வந்தார். காத்தால வந்த உடனே இந்த திருப்பதி பெருமாள்ல இருந்து அந்த தாமரை பூ அப்படியே விழுந்தார். விழுந்துருச்சு. ஐயா நீங்க தான் குருஜினார். ஆஹா என்னையா எனக்கு இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணி கொடுத்தியே அப்படின்னு. இத்தனைக்கும் நான் பெரிய அளவுல அவருக்கு வெளிப்பட்டேன் தான் சொல்ல முடியாது. எனவே ஷீரடி சாயீசனின் கருணையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. இப்ப இந்த நிகழ்ச்சி நான் பேசுறதுக்கு முன்னாடி வேற ஒரு தலைப்பை பேசலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் 2 நிமிஷம் போனோடனே ஷீரடி சாயீசான்னு கரண்ட் வந்துருச்சு. முதல்ல அவரை பத்தி பேச துவங்கினேன். அதுதான் அவருடைய வல்லமை. மற்றொரு முறை வெளிநாட்டிலிருந்து வருகிறேன், ஷீரடிக்கு செல்ல வேண்டும் என்று எல்லா ஏற்பாட்டையும் செய்துவிட்டேன். திடீர்னு வருகிறேன், அங்க விமான நிலையத்துல யாரோ ஒருத்தர் வராங்க, அந்த ட்ராலி பேக தெரியாம என் மனைவி கால்ல இடிச்சுட்டாங்க. நான் அதோட சீரியஸ்னஸ் புரியல. எப்பவுமே டக்குன்னு ஒரு அடிபட்டா உடனே மருத்துவரை போய் சந்திச்சிடணும். எனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியல. என் மிஸ்ஸஸையும் கூட்டிட்டு நான் ஒரு ஹில் ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். சுத்தியும் ஃபாரஸ்ட் எல்லாம், அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பிளான் பண்ணி நாளைக்கு கிளம்பலாம்னு யோசிக்கும் போது இவங்களுக்கு லெக் பெயின் வருது. லெக் பெயின் வந்த உடனே நான் என்ன பண்றேன், அங்க இருக்கிற மருத்துவரை ஒரு நண்பரை அணுகிறேன். அவர் சொல்றாரு, அண்ணா ஒரு 4 நாள் முன்னாடி லைட்டா எதனா அடிபட்டுச்சானா நீங்க இங்க வரும்பொழுது? ஆமா அடிபட்டுச்சு. அது ஒரு மைன்யூட் பிராக்சர் மாதிரின்னா அது நீங்க உடனே பார்த்துருக்கணும். உங்களுக்கு உடனே அதோட இம்பாக்டன்ஸ் என்னன்னு தெரியல. நீங்க இப்ப எந்த ட்ரிப்புமே போக கூடாது, உங்களுக்கு ஒரு 4 நாள் மெடிக்கேஷன் தேவைப்படும்ட்டாரு. டாக்டர் கிளம்பி விட்டார். இரவு என் மனைவி அழுகிறார், ஐயோ ஷீரடி சாயீசனை பார்க்க முடியலையே, நம்ம எல்லாம் பிளான் பண்ணிட்டு பகவான் நமக்கு இப்படி ஒரு அனுகிரகம் கிடைக்கலையே. ஷீரடிக்கெல்லாம் நம்ம ஒரு ஆலயத்துக்கு செல்லணும் என்றால் அவனுடைய அருள் இருந்தாலும் அங்க போக முடியும். நானும் சொல்றேன், வருத்தப்படாதமா, அதுக்குன்னு ஒரு நேரம் வருமா இருக்கும். நம்ம இந்த தடவை இந்த பயணத்தோட ட்ரிப்ப முடியாது, ஏன்னா மருத்துவர் எந்த பயணமும் கூடாதுன்ற இந்த காலை மட்டும் இப்படியே வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும். திடீரென்று இரவு அந்த ஃபாரஸ்ட் ரிசார்ட்ல யாரோ கதவை தட்டுறாங்க. ஷீரடிக்கு சென்று அந்த பிரசாரத்துடன் ஒரு இனிப்பையும் தந்து விடுகிறார்கள். வெளியில் சென்று பார்த்தால் அவர் காணவில்லை. மறுநாள் நான் அங்க இருக்கக்கூடிய அந்த ரெசார்ட் நடத்துறாங்களே அவங்க கிட்ட கேட்டா, ஐயா யாராவது நேற்றுக்கு வந்தீங்களா? ஐயா நாங்க யாருமே வரல, இது சுத்தி ஃபாரஸ்ட் ரெசார்ட், எப்படி நாங்க உங்களுக்கு தந்திருக்க முடியும் அப்படின்னாங்க. அப்போ ஷீரடி சாயீசனின் படத்தையும் கொடுத்து ஒரு மிட்டாயையும் கொடுத்து விட்டு ஒருவர் மறைந்து விட்டார். அப்போதான் நான் நினைச்சேன், நாம பாபாவை தேடி போக முடியலன்னாலும் அவர் நம்மை தேடி ஏதோ ஒரு விதத்திலே ஒரு ஆறுதலை சொல்லி விடுவார். பிறகு தரிசனத்தை நாம் அங்கேதான் செல்ல வேண்டும் என்றில்லை, இங்கேயும் தருவார் என்பதை உணர்ந்தேன். ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்விலே அனைத்து செல்வமும் ஷீரடி சாயீசனின் அருளால் பெருகட்டும்.